Taste the Daily. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தேசிய அளவில் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்று ஜூன் 24ஆம் தேதி இந்த கள்ளச்சாராயம் அருந்தி உயிர் இழந்தவர்களின் எண்ணிக்கை இன்று மாலை 59ஆக உயர்ந்துள்ளது. இன்னும் சிலர் கண் பார்வை இல்லாமல் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை இன்னும் உயரக்கூடும் என்றும் கவலையான தகவல்கள் அங்கிருந்து வருகின்றன. இதற்கிடையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் அரசியல் ரீதியாக இந்திய அளவிலே ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனேயே தமிழக பாஜக தரப்பில் ஒரு கோரிக்கை என்ன வைக்கப்பட்டது என்றால், இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை வைத்தார். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இந்த விவகாரத்தை சிபிசிஐடியிடம், அதாவது மாநில குற்றப்பிரிவு சிபிசிஐடி போலீஸாரிடம் ஒப்படைத்த நிலையில், இல்லை அவங்க மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதில் திமுக நிர்வாகிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள், கள்ளக்குறிச்சி கலெக்டர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதனால் இதை பற்றி சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று மாநில தலைவர் அண்ணாமலை கோரிக்கை எழுப்பினார். இதே கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இதே கோரிக்கையை முன்வைத்தார். இப்படியாக தமிழ்நாடு அளவில் இந்த கோரிக்கை எழுந்த நிலையில் திடீரென மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்தை அழைத்து ஒரு பேட்டி கொடுக்குறார். என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதே போல் தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி என்ற அந்த நகரத்தின் மையத்தில் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல் உயிரிழந்திருக்கிறார்கள். இதை பற்றி காங்கிரஸ் கட்சி ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதில் இருக்கிற முழு உண்மைகள் வெளிவர வேண்டுமானால் சிபிஐ விசாரணை தான் நடத்த வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் சொல்கிறார். அடுத்ததாக இன்னைக்கு பார்லிமெண்ட் வளாகத்தில் பேட்டி கொடுத்த மத்திய இணையமைச்சர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் இதே கோரிக்கையை முன்வைக்கிறார். இப்படி தமிழ்நாட்டிலிருந்து அடுத்தபடி எவால்வாயி இது தேசிய அளவில், அதாவது டெல்லியில் இருந்து இதை சொல்கிறாங்க. இன்றைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அந்த கட்சியின் குழு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து இதற்கு சிபிஐ விசாரணை வேணும், இதில் தமிழ்நாடு அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இதே கோரிக்கையை அதிமுகவும் நாளை ஆளுநரை சந்தித்து முன்வைக்க இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் இன்னைக்கு ஜூன் 24ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஒரு கடிதம்னா ஒரு 10 வரி கடிதம் இல்லை, 4 பக்கங்களுக்கு அந்த கடிதம் நீண்டு செல்கிறது. அதில் விரிவாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டிலே கள்ளக்குறிச்சி என்கிற அந்த நகரத்திலே கருணாபுரம் என்ற பகுதியிலே, அதாவது தலித்துகள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே கள்ளச்சாராயத்தால் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி இதுவரை மௌனமாக இருக்கிறதே, இது எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிறது, ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கீங்க? இது போன்ற விஷயங்களில், அதாவது கள்ளச்சாராய உயிரிழப்பு போன்ற விஷயங்களில் கட்சி எல்லைகளை கடந்து உணர்வுபூர்வமாக நாம் குரல் கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உங்களுடைய கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அரசு சட்டவிரோத மது மாஃபியாவாக செயல்படுகிறது. இதை நீங்கள் எப்படி இவ்வளவு லேசாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? உடனடியாக நீங்கள் திமுகவுடனான கூட்டணியை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். காந்தி உடைய கொள்கை மதுவிலக்கு, ஆனால் உங்கள் கூட்டணி கட்சி திமுக சட்டவிரோத மது மாஃபியாவோடு சேர்ந்து கொண்டு ஒரு இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே மரணம் அடைய திமுக அரசு காரணமாக இருந்திருக்கிறது. அதனால் நீங்கள் இதில் ஒரு முடிவெடுக்கணும். நாங்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சி பார்லிமெண்ட்டு வளாகத்தில் இருக்கிற காந்தி சிலை அருகிலே கருப்பு பேட்ச் அணிந்து கொண்டு இதற்காக போராட்டம் நடத்த போகிறோம், நீங்களும் வரணும் என்று மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வேண்டுகோள் விடுக்கிறார். இந்த அளவுக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் ஒரு தேசிய கட்சியின் தேசிய தலைவர் இன்னொரு முக்கிய தேசிய கட்சியின்
தேசிய தலைவருக்கு கடிதம் எழுதும் வரை போயிருக்கிறது. அவர்கள் வலியுறுத்துகிற இன்னொரு விஷயம் சிபிஐ விசாரணை. ஏற்கனவே தமிழ்நாட்டில் எத்தனையோ வழக்குகள் சிபிஐ விசாரணையில் இருக்கின்றன. இன்னும் எந்த முடிவும் தெரியாமல் வருடக்கணக்கில் இழுத்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் நீங்கள் ஏன் இதற்கு சிபிஐ விசாரணை கேட்கிறீர்கள் என்று திமுக தரப்பில் ஆர்எஸ் பாரதியும் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். ஏன் கேட்குறீங்கன்னா, இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்தில் பாஜகவின் பங்கு இருக்கிறது, அதை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம், தமிழ்நாடு போலீஸ் கண்டுபிடித்து விடுவோமோ என்கிற பதற்றத்தில் அண்ணாமலை சிபிஐ மூலமாக தப்பித்துக்கொள்ள நினைக்கிறார். எனவே இதில் சிபிஐ விசாரணை தேவையில்லை, தமிழ்நாடு போலீஸ் சிபிசிஐடி விசாரணையே போதும் என்று ஆர்எஸ் பாரதி ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த விவகாரத்திலே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறது. அதாவது தமிழ்நாட்டிலே திமுகவின் எதிர்க்கட்சிகள் தான் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அதாவது பாரதிய ஜனதா கட்சி மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதற்கு போலீசார் அனுமதி தரவில்லை. தடையை மீறி பல இடங்களில் அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி அரசு செய்யப்பட்டார்கள். அதே போல இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சிக்கே சென்று அங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அந்த மாவட்டம் உட்பட மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது. இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவின் கூட்டணி கட்சி இன்னைக்கு ஜூன் 24 சென்னையிலே ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறது. இதற்கு இந்த ஆர்ப்பாட்ட அறிவிப்புக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர் வெளியிட்ட வீடியோவில் சில பல முக்கியமான விஷயங்களை இது பண்ணி, அதாவது கள்ளச்சாராய ஒழிப்பு என்பதை காட்டிலும் டாஸ்மாக் ஒழிப்பு, முழுமையான மதுவிலக்கு வேண்டும், இந்த மாதிரி நேரத்தில் 45,000 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்பதெல்லாம் மக்கள் விரோதமான ஒரு செயல்பாடு என்று தான் பார்க்கிறேன் என்றெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் மீது திமுகவே ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்த்து வந்தார்கள். அதாவது அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்டு, அதாவது மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற பிறகு நடக்கக்கூடிய முதல் ஆர்ப்பாட்டம் என்பதால் இதை பெரிய அளவிலே நாம் நடத்த வேண்டும், சென்னை சுற்றுப்புற தோழர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் வர வேண்டும் என்றெல்லாம் திருமாவளவன் வேண்டுகோள் வைத்த நிலையில் எதுக்கு திருமா இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டுறாரு, மதுவிலக்கு என்பதை வைத்து அவர் திமுகவோடு சில உரசல் போக்குகளை தொடங்குவதற்கு திட்டமிடுகிறாரோ என்ற விமர்சனங்களும் என்ற பார்வைகளும் கூட அரசியல் அரங்கிலே வரத் தொடங்கின. அதே போல இன்னைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாநில செயலாளருமான ஜி ராமகிருஷ்ணன் அவர் வந்திருக்காரு. அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கட்சி சார்பில் மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் வந்திருக்காரு. இப்படி கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே 2016 சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுக இவர்களெல்லாம் தாண்டி கடைசியில் விஜயகாந்த் இவர்கள் அனைவரும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி என்று அமைத்தார்கள். இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கூட சிலர் பேசும்போது நாம் மக்கள் நல கூட்டணி காலத்திலிருந்தே மதுவிலக்கை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறோம் என்று கூட இந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசிய சிலர் குறிப்பிட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் திருமாவளவன் பேசும்போது திமுகவுக்கும் தனக்கும் இருக்கிற இந்த சின்ன சின்ன ஒரு ஊழல் இருக்கிறது என்ற யூகங்களை உடைப்பது போல பேசியிருக்கிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார்னா, தான் கள்ளக்குறிச்சிக்கு சென்று 2 நாட்கள் 3 நாட்கள் அங்கே இருந்து ஒவ்வொரு பகுதியாக சென்று கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து வந்த அனுபவத்தை அவர் விளக்கியிருக்கிறார். அப்போது அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் 25 வருஷமாக சாராயம் வைக்கிறாரு, ஆனால் அவர் சாராயத்தை தொட்டதே இல்லை என்பதை நகைச்சுவையாக சொல்லிவிட்டு 25 வருடமாக கண்ணுக்குட்டி சாராயம் வித்துக்கிட்டு இருக்காரு. அப்போ தமிழ்நாட்டில் ஸ்டாலின் 25 வருஷமாக முதலமைச்சராக இருக்கிறாரு என்று ஒரு கேள்வியை திருமாவளவன் எழுப்பியிருக்கிறார். அதாவது திருமா என்ன சொல்ல வர்றாருன்னா, 25 வருஷம்னா கிட்டத்தட்ட 2000 அப்போது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி,
எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, இந்த அனைத்து திமுக அதிமுகவை சேர்ந்த இந்த இப்போது ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போதும் சரி, இத்தனை முதல்வர்களின் காலத்திலும் கண்ணுக்குட்டி அங்கே கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்று கொண்டிருக்கிறார் அப்படின்னா நீங்கள் எப்படி இந்த ஆட்சியை மட்டும் நீங்கள் குற்றம் சொல்லுவீங்க என்று சொல்லிவிட்டு, பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் இந்த விவகாரத்தில் செய்வது அரசியல், ஆனால் நாங்கள் இங்கே வைப்பது மக்கள் கோரிக்கை, நாங்கள் மக்களுக்காக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். அதாவது முழு மதுவிலக்கு அமுல்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தேசிய அளவில் மதுவிலக்கை அமுல்படுத்துவதற்கான ஒரு கொள்கையை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்று இங்கே இருக்கிற இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுக அரசு மீது வீசி எறியப்படும் விமர்சன பந்துகளை மத்திய அரசின் மீது திருப்பிவிடும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார் திருமாவளவன். அந்த ஆர்ப்பாட்டத்தை அவர் அரேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் திமுக சற்று சந்தேகத்தோடு பார்த்தது. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருமாவளவன் பேசிய பேச்சை கேட்டு, ஓஹோ, இவர் கூட்டணி தர்மத்தோடு அதே நேரம் அங்கே இருக்கிற மக்கள் பிரச்சனை, ஏனென்றால் அங்கே அந்த கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் பட்டியல் சமுதாய மக்களும் மலைவாழ் மக்களும் தான். அதனால் இதை பற்றி பேசலைன்னா திருமாவளவன் வட மாவட்டங்களில் அரசியல் செய்வதற்கான ஒரு தார்மீகத்தையும் இழந்து விடுவார். அதே நேரத்தில் கூட்டணி கட்சியான திமுகவையும் அவர் காப்பாற்ற வேண்டும். இன்னும் சொல்ல போனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை திமுக கூட்டணி தான் திருமாவளவனுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் திருமாவளவன் ஸ்டாலினுடைய திமுக கூட்டணியின் லட்சுமண ரேகையை தாண்டாமல் இந்த விஷயத்தில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக போராடி கொண்டிருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகளே இதை சொல்கிறார்கள். திமுகவினரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்து திருமா நம்மளுக்கு எதிராக திரும்புவாரோ என்று நினைத்தோம். ஆனால் நமக்கு அவர் ஒரு கேடயமாக இருக்கிறார். இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசை மட்டும் சொல்லாதீங்க, இப்போ இருக்கிற அரசை மட்டும் சொல்லாதீங்க, 25 வருஷமாக ஏன் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எடுக்கப்பட்ட முடிவுகள், இந்த மது விஷயத்தில் எம்ஜிஆர் காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, கலைஞர் காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, ஜெயலலிதா காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, இதெல்லாம் சேர்த்து சொல்லி இது இன்னென்ன ஆட்சியில் இந்த முதல்வர் ஆட்சியில் தான் நடந்தது என்று நான் சுருக்கவில்லை. இது ஒரு சமூக தீங்கு. எனவே தேசிய அளவிலான மது கொள்கையை உருவாக்கி தேசிய அளவிலான மதுவிலக்கை அமுல்படுத்த மத்திய அரசு முன்வரணும் என்று சொல்லிவிட்டு, இதற்காக வருகிற செப்டம்பர் மாதம் மகளிர் மாநாடு ஒன்றையும் 5 லட்சம் பெண்கள் மட்டும் பங்கேற்கக்கூடிய மகளிர் மாநாடு ஒன்றையும் நடத்த போவதாக திருமாவளவன் அறிவித்திருக்கிறார். ஆக இந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்கிறது? சிபிஐ விசாரணை வேண்டும். ஒருவேளை இதை மாநில அரசு பரிந்துரைத்தால் மட்டுமே சிபிஐ விசாரணை நடத்த முடியும். ஆனால் பாஜக திரும்ப திரும்ப இது ஏன் சொல்லுதுன்னா, இந்த அடிப்படையிலாவது திமுகவினர் சில பேரை கைது செய்து இந்த ரீதியில், ஏன்னா இது சொசைட்டியில் ஒரு கெட்ட பேரை எளிதாக ஏற்படுத்த முடியும். ஊழல் வழக்கு மற்ற வழக்குகளில் ஏற்படக்கூடிய கெட்ட பெயரை விட இதை போல மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய, இது கிட்டத்தட்ட ஒரு 60 பேரின் உயிரை பறிக்கும் இந்த மாதிரியான விஷயங்களில் எளிதில் கெட்ட பெயரை சம்பாதித்து கொடுக்கலாம் என்ற அடிப்படையில் திமுகவினர் சிலரை கைது செய்யும் திட்டமும் சிபிஐ விசாரணை மூலம் பாஜகவுக்கு இருக்கிறது என்று பாஜக தரப்பில் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதில் நட்டா வெளிப்படையாகவே இந்த கோரிக்கை வச்சிருக்கிறார். காந்தி கொள்கைக்கு எதிராக திமுக இருக்கு, அந்த கூட்டணியில் ஏன் நீங்கள் இருக்கீங்க என்று இன்று கார்கேவுக்கு நட்டா கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதாவது சிபிஐ விசாரணை மூலம் திமுகவுக்கு நெருக்கடி என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பது. இதற்காக பாரதிய ஜனதா கட்சி தீவிரமாக தேசிய அளவு வரை வேலை செய்து வருகிறது. அதிமுக அறிந்தோ அறியாமலோ அந்த ஒரு எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் அந்த நிலையில்தான் அதுவும் இருக்கிறது. இந்த நிலையில் திமுக அரசாங்கத்துக்குள் ஏற்பட்டிருக்கிற பலத்த நிர்வாக குளறுபடிகள் காரணமாக திமுக இதில் பலமாக வாதாட முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் திருமாவளவன் திமுகவுக்கு ஆதரவான ஒரு கோணத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பி முழு மதுவிலக்கு வேணும், அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுசும் வேணும், அது மோடியால் தான் முடியும் என்று இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை தேசிய நீரோட்டத்தில் கலப்பதற்கு ஒரு திசையில் பாரதிய ஜனதா கட்சியும் இன்னொரு திசையில் திமுக கூட்டணியிலே இருக்கிற திருமாவளவனும் முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான்
இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் நகர்வாக இருக்கிறது. இது போக போக எப்படி இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.